ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பக்தி நமக்கு எப்படி கிடைக்கின்றது என்ற தலைப்பை எடுத்துட்டு பேசலாம். ஒருவருக்கு பக்தி எப்படி கிடைக்கிறது? வெறுமனே பக்தர்களுடைய சங்கத்தினால் மட்டுமே ஒருவருக்கு பக்தி கிடைக்கின்றது. நீங்கள் எவ்வளவு புண்ணியசாலிகளாக இருந்தாலும் பக்தி கிடைப்பதில்லை. நாம் அடிக்கடி பார்ப்பதுண்டு, பாவம் செய்தவர்களுக்கு பக்தி கிடைக்கின்றது. புண்ணியசாலிகள் அப்படியே இருக்கின்றனர். சில நேரங்களில் புண்ணியசாலிகளுக்கு பக்தி கிடைக்கின்றது. புண்ணியமோ அல்லது பாபமோ எப்படி இருந்தாலும் பக்தி எப்படி வருகிறது என்றால், பாகவதம் கூறுகிறது, பக்தி சஞ்சாயத்தே பக்திஹி, பக்தியானது பக்தியிடமிருந்தே வருகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் பக்தி எங்கு உள்ளது? பூமி, ஆகாயம், நீர், அக்னி போன்றவற்றில் உள்ளதா? இல்லை. பக்தியானது பக்தர்களின் ஹிருதயத்தில் வீற்றுள்ளது. இதனாலேயே பக்தியானது பக்தர்களிடமிருந்து மட்டுமே பெறப்படுகின்றது. ஏதேனும் சந்தர்ப்பத்தில் ஒரு பக்தரை நாம் சந்திக்க நேரிடும் போது ஏதேனும் நமக்கு சொல்லும் பட்சத்தில் நமக்கு பக்தியின் விதையானது விதைக்கப்படுகின்றது. பகவானாலும் பக்தியினை தர இயலாது. இது மிகவும் ஆழமான விஷயமாகும். பகவான் பக்தியினை தர இயலாது என்பதால் பகவானால் முடியாது என்பது அர்த்தமல்ல. பகவானால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. ஆனால் பகவான் இதனை செய்வதில்லை. பகவான் ஏன் பக்தியினை தருவதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காரணம், தன்னுடைய பக்தனுக்கு அந்த புகழினை அளிக்கின்றார். மற்றொரு காரணம், பகவான் ஒருவருக்கு பக்தியை வழங்க வேண்டுமெனில் அதனை பெறுவதற்கு ஒருவர் தகுதியினை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் அவர் பாரபட்சமின்றி அனைவருக்கும் அதனை வழங்க வேண்டும். பகவானுடைய தலத்தினை நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. அவர் அரசனை போன்றவர். ஆதலால் பகவான் இந்த பக்தியினை வழங்கும் விஷயத்தில் தலையிடுவதில்லை. அதனை தன்னுடைய பக்தர்களுடைய விருப்பத்திற்கே விட்டுவிடுகிறார். பக்தியானது பக்தர்களிடமிருந்தே பெறப்படுகின்றது. சாது சங்கே சர்வசாஸ்திர கய லவமாத்திர சாது சங்கே சர்வசித்தி ஹய. சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 22வது அத்தியாயம் 54வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. வெறுமனே தூய பக்தர்களுடைய சங்கத்தினால் ஒருவர் கிருஷ்ண உணர்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய இயலும். பக்தர்களுடைய சங்கம் என்பது எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வில் ஜபம் செய்தல், கிருஷ்ணரின் நினைவில் இருத்தல், கிருஷ்ணரின் சேவையில் தன்னை அர்ப்பணித்தல். இதனையே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பரிந்துரைக்கின்றார். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம